பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஈவென்ட்ஸ். நானும் பாப்பாவும் தான் வந்து வெளியில் இருக்க போகிறோம். நம்மக்கிட்ட கியூஆர் கோடு ஒன்று இருக்கும், டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த படத்தை தான் போகிறாங்களாண்டா, நம்ம 2 பேரையும் விட்டுட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. வந்துடுவாங்க, கவலைப்பட. இன்னும் உங்கள் அம்மா கண்டுக்காமல் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கியடா. ஹாய் எல்லாருக்கும், பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாந்தில் திரையரங்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஈவென்ட் சினிமா, இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பிஃபோர் ப்ரெக்னன்சி பார்த்துட்டிங்கன்னா நான் நிறையா வந்து சினிமாஸ் போகிறது தான் எங்களோட வேலையாகவே இருக்கும். ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து படத்துக்கே போகலை. இந்த டைம் வந்து 2 பேரும் சேர்ந்து போகலை, அவங்க மட்டும்தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் ஆச்சு ப்ரெக்னன்சி ஆனதுலேருந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு. கார்ட்டூன் படம், அதாவது அனிமேஷன் படம் ஒன்று வந்திருக்கு, இன்சைட் அவுட் 2ன்னு. அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும்னு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பார்ட் 1 நான் வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு டிக்கெட்டை வந்து நான் சர்ப்ரைஸாக போட்டு விட்டேன். அது ஒரு 1.5 மணி நேரம் தான். அது வரையும் வந்து நானும் பாப்பாவும் தான் வந்து வெளியில் இருக்க போகிறோம். சரி வாங்க உள்ளே போயிட்டு தேட்டர்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஈவென்ட் சினிமா உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக டிக்கெட் வந்து நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்ன அந்த கலெக்டர் புக்கிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கியூஆர் கோடு ஒன்று இருக்கும். அந்த கியூஆர் கோட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கேன் ஆகிட்டு நம்ம டிக்கெட் வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். நியூசிலாந்து வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஹைன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சினிமா டிக்கெட்டுக்கு நம்ம சொல்ல வேணும். இப்போ நான் ஐமேக்ஸில் டிக்கெட் புக் பண்ணதுனால ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அடல்ட்டுக்கு நியூசிலாந்து டாலர் $29. அதை நம்ம ஊர் மதிப்பில் ஒரு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1400 1500 வரும். ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கே நான் சொல்கிறேன். ஐமேக்ஸ் இல்லாமல் வேறு ஸ்க்ரீனில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து குறையலாம். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் $29 சொன்னேன்ல, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு $2.5 குறையுது, அவ்வளோதான். வந்து லெவல் 3ல் இருக்கேன். லெவல் 4க்கு போகணும். ஆக்சுவலாக உனக்கு டைம் ஆகிட்டு முடியா போகும். ஆக்சுவலாக 2 மணிக்கு ஷோ. இவங்களை ஒன்று மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஈவென்ட் சினிமாஸ் இது வந்து 1லேருந்து 6 இது கிடையாதுவா, இது வந்து கோல்டு கிளாஸ். அது இங்கே கிடையாது. இன்னும் டைம் ஆகலை, அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணலை. இந்த ஸ்க்ரீனில் தான் போகிறாங்க. குழந்தைகள் பார்க்கக்கூடாத படத்தை உள்ளே நம்ம அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா நியூசிலாந்து டாலர் $10,000 நம்ம வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு வந்து பெருசாகலாம் ஒன்றும் யாரும் ஆன்லைனில் புக் பண்ணுற அளவுக்குலாம் கூட்டம் ஃபுல்லெல்லாம் ஆகலை, ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த படத்துக்கு தான் போகிறாங்களாண்டா, நம்ம 2 பேரையும் விட்டுட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஷோக்கு லேட் ஆகிட்டு. ஆக்சுவலாக 1.5 மணி நேரம் தான் அந்த படம், ஷார்ட் மூவி தான். போய்ட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க. அவங்க உள்ளே படம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நானும் பாப்பாவும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஹாய் சொல்லு. இங்கே பாரு, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் அவிரா, கிளாப் பண்ணுங்க. கிளாப் 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 கிளாப். அவிரா கிளாப் கிளாப் கிளாப். ஏன் டென்ஷன் ஆகுற? வந்துடுவாங்க, கவலைப்படாத. ஏன் டென்ஷன் ஆகுற? ஏன் சவுண்டு போடுற? தேட்டர் வந்தால் சத்தம் பண்ணுமா? இதில் வேறு உங்கள் அம்மா விட்டுட்டு நீ அழுவ அப்படி இப்படின்னு சீனை போட்டுச்சிடா உங்கள் அம்மா. நீ என்னடான்னா உங்கள் அம்மா கண்டுக்காமல் இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கியடா. அப்பாவோட மைக்கெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறானேடா. சிப்ஸை மைக் எடுத்துகிட்டு சிப்ஸை வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன வீரா பொம்மையை போட்டு போட்டு விளாட்ற? இந்தா கொடுத்துட்டானே அப்பாட்ட. அவிரா அப்பாட்ட கொடுங்கடா. அவங்க உள்ளே போய் ஒரு 45 நிமிஷம் ஆகிடுச்சு. 45 நிமிஷம் அது வரையும் பாப்பா நல்லா விளாண்டாங்க. விளையாண்டுட்டு இப்போ நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கடா உங்கள் அம்மா? எங்கே தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? 3/4 மணி நேரம் தான் தூங்குவியா? அதுக்கு மேலே தூங்க மாட்டேன். போய் உங்கள் அம்மா அழைச்சிட்டு வந்துடுவோம். அம்மா பார்த்தோன்னே என்ன சொல்லுவேன்? உன்னோட ரியாக்ஷனை பார்ப்போம். இப்போ அம்மா பார்த்தோன்னே என்ன பண்ண போகிறோம். என்னடா அது ஐரா பாப்பா மாரியே இருக்கு அந்த பொம்மை. அம்மா கூப்பிட்றான். இங்கா சொல்லு. இங்கா யாரு? யாரா அது? யாரு? உங்கள் அம்மா. அம்மா வந்துட்டாங்க பாரு. யாரா அது? யார் இது? அம்மா வந்துட்டாங்களா? இவ்வளோ நேரம் அழுவவே இல்லை நீ? 2 பேரும் இல்லை படுத்துட்டு இருந்தீங்க, என்ன பண்ணும்? இப்போ தான் வந்தோம் நாங்கள். அங்கே இருந்த லெவல் 3ல் இருந்தோம்பா. தூங்கினாப்பில் ஒரு மாதிரி. எப்படி இங்கிட்டால வர்றீங்க?
அது எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்க்ரீன் நம்ம அதுள்ள இருக்க மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. 2.5 மணி நேரம் போனதே தெரியல. பிரேக்கே கிடையாது. படத்தில் சண்டை காட்சி சோக காட்சி அதெல்லாம் அதில் இருக்காது. நல்லா இருந்துச்சு. வீரா நீ இருந்தாலே ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்படா. அவ்வளோதான், இவங்க படம் பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு இந்த அனிமேஷன் மூவிலெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நமக்கு தமிழ் மூவிஸ் தான். மேரேஜுக்கு முன்னாடியும் சரி மேரேஜுக்கு பின்னாடியும் சரி நிறையா சினிமா பார்ப்பேன். இப்போ ஆக்சுவலாக வந்து இவங்க ப்ரெக்னன்சி டயத்தில் நாங்கள் எந்த சினிமாஸுமே போகலை அதிகம். என் ஊரில் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து சினிமா தேட்டர் வந்து ஒரு எஃபெக்டாக இருக்காது சவுண்ட் எஃபெக்ட்டு. என் ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா திருச்சி. நான் சினிமா பார்க்கறதுக்காகவே அங்கே போவேன். அங்கே அந்த எல்ஏ சினிமா மெகா ஸ்டார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி மதுரையுமே போயிருந்தேன். அப்போ போயிருக்க பார்த்திங்கன்னா வெற்றி சினிமாஸ் நல்லா இருந்தது மதுரையில். இதுமாதிரி நிறையா தேட்டர்களில் போய் போகிறோமோ அங்கங்கே என்னென்ன தேட்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா போய் படம் பார்த்துட்டு. ஆமாம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாரி ஒவ்வொரு தேட்டர்கள் இருக்கும். அதேமாதிரி தான் இன்றைக்கி நியூஸ்லாண்டில் ஐமேக்ஸில் போய் பாரு அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்களுக்கு டிக்கெட்டை போட்டு விட்டேன். சரி, ஐமேக்ஸும் பார்த்தாங்க. ஐமேக்ஸ் எப்படி இருந்துச்சு அதையும் சொல்லு. எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐமேக்ஸில், அதனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி. விஷுவல்ஸ்க்காக தான் நான் இந்த படம் பார்க்கணுன்னு நினச்சேன். நல்லா இருந்துச்சு. ஐமேக்ஸில் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சம்மந்தமாக நிறைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேட்டிருக்கீங்க. அது சம்மந்தமான வீடியோக்களை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து அதையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எல்லா நேரமும் என்னால் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியலை. எனக்கும் ஃபேமிலிக்கான டைம் தேவைப்படுது. நான் வந்து இது வந்து கண்டென்ட்டுக்காகவே இன்றைக்கி வரல. ஜஸ்ட்டு வந்தோம், சரி அது அப்படியே நம்ம வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் பண்ணது தான். இந்த வீடியோ வந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கிடையாது. கூடிய விரைவில் உங்களுக்கு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் வந்து விரைவில் நான் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.